ஹலோ. ஸோ மெயின்ஸ் 2026 எழுத போகிற ஆஸ்பிரன்ஸ்க்குன்னே ரொம்ப ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே சொல்லுவேன், E² + O² = சிங்கிள் டிஜிட் ரேங்க்குன்றதை நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு ஆழமாக பதிகிற மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவேன். அதாவது என்னென்னா, ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2 எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ, இந்த 4 பேப்பரில் 1000 மார்க். இந்த 1000 மார்க் அப்படிங்கிறது உங்களோட ரேங்க்கை வந்து ஏற்றும் இல்லை இறக்கும். அதில் வந்து இந்த 1000 மார்க்குக்கான ரோல் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ரோல். அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் நம்ம வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்ஷனல் ரிலேட்டடாக நான் அடுத்த வீடியோ போடுறேன், எஸ்ஏக்குமே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரைட், இப்போது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. சரி, இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஸ் அ பேப்பராக பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸி and also it is tough for the one and only factor, that is the syllabus is open-ended. சிலபஸ் வந்து ஓப்பன் எண்டடாக இருக்கிறதுனாலேயே எத்திக்ஸ் இன்டெகிரிட்டிங்கிறது ஈஸின்னு சொல்ல முடியும், அதனாலேயே இது கஷ்டம்னு சொல்ல முடியும். இந்த ஒரு காரணத்தினால ரெண்டு மாதிரியும் இந்த பேப்பரை பார்க்க முடியும். ஸோ இந்த பேப்பர் ஏன் வந்து ஓப்பன் எண்டட் அப்படின்னு சொல்கிறோன்னா, எதுலேயுமே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஃபிலாசபர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு, யார், 10 ஃபிலாசபரா, 8 ஃபிலாசபரா, 15 ஃபிலாசபரா, எத்தனை பேர் திங்கர், எதுவுமே லிஸ்டே இல்லை. அப்போது அவங்க என்ன வேணால் கேட்கலாம், எந்த கொட்டேஷன் யார் சொன்னது வேர்ல்டில் எங்கே இருந்தோன்னா பொறுக்கி போட்டு கேட்கலாம். அந்த மாதிரி அது பயங்கர ஓப்பன் ஹேண்டட். அண்ட் ஈவன் மற்ற ஏரியாஸுமே பார்த்திங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இல்லை எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். அது ரொம்ப ஜென்ரல் டாபிக். நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்குள்ளே ஃபுல் பொலிட்டிக்கல் சயின்ஸே கொண்டு வரலாம், வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் தியரி ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து அதுவும் எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தான். ஸோ எல்லாமே பயங்கரமான ஒரு ஓப்பன் எண்டட் டெர்மினாலஜிஸ் தான் எத்திக்ஸில் சிலபஸாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் எண்டடாக இருக்கிறதுல அட்வான்டேஜ் நிறையா இருக்குது, அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜும் நிறையா இருக்குது. ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா எழுத தெரிஞ்சவங்க, நல்ல ரைட்டிங் ஸ்கில், கொஞ்சம் ஒரகேசியஸ் ரீடிங் உள்ளவங்களுக்கு இதில் நிறைய அட்வான்டேஜ். கொஞ்சம் ரைட்டிங் ஃப்ளோ சரியாக வராதவங்களுக்கு, கொஞ்சம் அந்த ஒரகேசியஸ் ரீடிங் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன டிஸ்அட்வான்டேஜாக கூட அமைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பட் ஸ்டில் இதை வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறதுக்கு இங்கே டீட்டெயில்டாக ஒரு 4 ரூல்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, சிலபஸ். இது வந்து சிலபஸ் ஓப்பன் எண்டட் அப்படின்னு நான் இப்போ தான் சொன்னேன். பட் இது ஓப்பன் எண்டடாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நான் தான் எத்திக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். இதை அழகாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, எப்படி அதை டியூன் பண்ணி நீங்கள் எப்படி கோட்டு கொடுத்தாலும், எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாலும் எழுதலான்றதை நம்ம அழகாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம ஆஸ்பிரன்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ரொம்ப ஓப்பன் எண்டடாக இருக்கிறது தான் இங்கே பெரிய ப்ளஸ்ஸும் பெரிய மைனஸுமாகவே இருக்குது. அதனால் மைக்ரோ லெவல் டாபிக்ஸ், மைக்ரோ லெவல் நியூவன்ஸை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக்ரிகேட் பண்ணி நம்ம படிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிலபஸில் இருக்க ஒரு டெர்மினாலஜி, ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய என்ன சொல்லுது, கடல் மாதிரியான ஒரு கண்டென்ட் இருக்குது. பட் அவ்வளோ நம்மளால் படிக்கவும் முடியாது. பட் அதையுமே எப்படி நம்ம ஷார்ட்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக நம்ம கிளாஸில் சொல்லி கொடுப்போம். சரிங்களா? செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, PYQs, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி ப்ரீஷியஸ். எப்போவுமே ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் மெயின்ஸாக இருந்தாலும், அண்ட் எஸ்பெஷலி எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் PYQs. நீங்கள் லாஸ்ட் ஒரு 12 வருஷம் எத்திக்ஸ் கொஸ்டின் பேப்பர், மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பக்காவாக கொஸ்டின் ஆன்சர் மாதிரியே, நீங்கள் ஸ்கூலில் போர்டு எக்ஸாமுக்கெலாம் படிக்கிற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரியே படித்தாலே எத்திக்ஸ் சிலபஸே கவர் ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 12 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அங்கங்கே ப்ராடாக டச் பண்ணி நிறையா வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அண்ட் சில கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே எத்திக்ஸில் ரிப்பீட் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த அப்துல் கலாம் கோட் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு குழந்தை, அதாவது கரப்ட் ஃப்ரீ சொசைட்டிங்கிறது ஒரு குழந்தை வளர்கிற விதம், அவங்க அப்பா அம்மா டீச்சர் இவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி ஒரு கரப்ட் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்குறதுக்கு மைண்டை டியூன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் அப்படியே அந்த கோட் ரிப்பீட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேஸ் ஸ்டடீஸ், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸுமே ஒரே கொஸ்டின், ஒரே கேஸ் ஸ்டடி வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ரேமிங்கில் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஸோ த பாயிண்ட் இஸ், PYQs லாஸ்ட் 12 இயர்ஸ்
கொஷின் ஆன்சர் மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே எத்திக்ஸ் சிலபஸ் கவர் ஆகிடும். ஏன்னா எத்திக்ஸுக்கு சிலபஸ்ன்னு ஒன்று ப்ராப்பராக கிடையாது. எந்த டெக்ஸ்ட் புக்கும் கம்ப்ளீட் டெக்ஸ்ட் புக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நமக்கு இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ் பிவிக்யூஸ்ன்றது லட்டு மாதிரி கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி அப்படியே உருக்கி நெய்யாக எடுத்து அழகாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவே உங்களுக்கு ரொம்ப மேஜர் ஒர்க் ஃபார் எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன்றதை உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இன்ஸ்டியூட்டில் சால்வ்டு பிவிக்யூஸ் புக் ஃபார் எத்திக்ஸ் அவைலபிள். அண்ட் நீங்கள் மெயின்ஸ் 2026 படிக்கிற எல்லாருமே நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு எத்திக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுவீங்க எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. ஏன்னா வருஷம் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் சொல்லி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் 125 129 அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல ஸ்கோர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிவிக்யூ அப்படிங்கிறது அதுவும் சால்வ்டு பிவிக்யூவாக கொஸ்டின் ஆன்சராக படிக்கிறதுங்கிறது எத்திக்ஸ் பேப்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? தென் நோட்ஸ் மேக்கிங். இந்த நோட்ஸ் மேக்கிங்ன்றதுமே எத்திக்ஸில் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம GS 1, 2, 3லலாம் நோட்ஸ் மேக்கிங் அது வேறு மாதிரி பண்ணியிருப்போம். ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். பட் ஆனால் அந்த எத்திக்ஸில் பண்ணுற நோட்ஸ் மேக்கிங்ன்றது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். எப்படின்னா டெர்மினாலஜிஸ், கீ ஜார்கன்ஸ், அதுக்கான மெட்டஃபாரிக்கல் லிங்கேஜஸ், எனிதிங். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸில் 2 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு இருக்குது. இப்போ டிஎன் சேஷன், அசோக் கேம்கா, அவங்களாம் ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இந்த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு எக்ஸாம்பிள்ஸ். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டுனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்போவுமே நான் சொல்லுவேன் சிவில் சர்வன்ட்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கோங்க ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஏன்னா இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பருன்றதே சிவில் சர்வன்ட்ஸ் ரிலேட்டட் பேப்பர் தான். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஏதோ கதையெல்லாம் எழுதுவாங்க, ஏதோ கதையெல்லாம் எடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் சிவில் சர்வன்ட்ஸ், IAS, IPS, IRS, வேறு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணின நல்ல விஷயங்கள், இல்லை சில பேருக்கு சில கேசஸ்லாம் மாட்டியிருப்பாங்க, இந்த மாதிரியான லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதை எக்ஸாம்பிளாக கொடுங்க. இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் பாருங்கள். ஸோ என்னென்னா அந்த தமிழில் ஒரு திருக்குறள் இருக்கலாம், இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது ட்ரபிளில் இருக்கிறவங்க ட்ரபிள் பண்ணிவிடுவாங்க பை பீயிங் அன்ட்ரபிள்டு அப்படின்ற ஒரு திருக்குறளை போன வருஷம் எத்திக்ஸில் மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த திருக்குறளுக்கு நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து மெயின்ஸ் 2025 கேட்ட கொஸ்டின், சரிங்களா? இப்போ பஞ்சாப் ஃப்ளட்ஸ் 2025 பஞ்சாப் ஃப்ளட்ஸ் அப்போ IAS ஆஃபீஸர் ஆதித்ய சர்மாவோட ஒர்க் அப்படிங்கிறது பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. டெஸ்பைட் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் டிஃபிகல்ட்டஸ், ஆனால் அவர் வந்து அசரவே இல்லை. அந்த சிச்சுவேஷனை அழகாக ஹேண்டில் பண்ணி எந்த கேஷுவாலிட்டிஸும் இல்லாமல் நல்லா பண்ணார் அப்படிங்கிற ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் இருக்குது. ஸோ த பாயிண்டர்ஸ் இப்போ இந்த திருக்குறளை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவரோட கேஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ் மச் as பாசிபிள் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்ல. பட் ஸ்டில் கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட்ரிக்காக கொடுக்கும்போது இன்னும் லைவாக இருக்கும், இன்னும் டைனமிக்காக இருக்கும். அண்ட் உங்கள் ஆன்சரில் ஒரு ரிச்னஸ் ஆட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்சரில் ஒரு வேல்யூ எடிஷன் அண்ட் ரிச்னஸ் இருந்தால் தான் மற்ற காம்படிட்டரோட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா 1 மார்க்கோ 2 மார்க்கோன்றது ஈஸியாக எடுக்க முடியும். எப்போவுமே சொல்கிறேன், 1 மார்க் அப்படின்றதுமே மெயின்ஸில் வந்து பயங்கர சிக்னிஃபிகண்ட். அதாவது எனக்கு தெரியும் நிறைய பேர் 1 மார்க்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுவாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு சிலருக்கு மூவ் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு மூவ் ஆகாமையும் போயிருக்கு. ஏன்னா இன்டர்வியூ அகெயின் சப்ஜெக்டிவ், நமக்கு தெரியாது எப்படி யார் போர்டு என்ன மாதிரி கொஸ்டின் அமையும்னு தெரியாது. ஆனால் மெயின்ஸ் ரிட்டனில் வந்து ஒரு மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எடுக்கணுமோ அதை எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அதனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், எத்திக்ஸில் மார்க் ஏற்றுங்க. ஏன்னா நிறைய ரேங்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எத்திக்ஸ் பேப்பர்லேயும் எஸ்ஏ பேப்பர்லேயும் பயங்கரமான ஒரு வேரியேஷன் இருக்கும். அதாவது டாப்பில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மிட் லெவல் பாட்டமில் இருக்கிறவங்களாம் கம்பேர் பண்ணினா எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏக்கான வேரியேஷன் ஜோனுங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் நோட் மேக்கிங் பண்ணி படிக்கும்போது கீ ஜார்கன்ஸ் எழுதுவீங்க, அதே சமயத்தில் கரண்ட் அஃபேர் பேஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கே நான் சில வெப்சைட் சொல்கிறேன், இந்தியன் மாஸ்டர் மைண்ட்ஸு, அப்புறம் த பெட்டர் இந்தியா, இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போனீங்கன்னா ரொம்ப கரண்ட்டாக ஆக்டிவாக டைனமிக்காக நியூஸில் இருக்கிற சிவில் சர்வன்ஸை பற்றி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபியூ ஆஃபீஸர்ஸ் அவங்களோட ரோல் அப்படிங்கிறத பிக் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா எத்திக்ஸில் என்ன மாதிரியான கோட் இல்லை என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3வது ரூல்.
4வது ரூல் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். எத்திக்ஸ் வந்து ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப சொல்ல ஓப்பன் எண்டட் சிலபஸ். அதே சமயத்தில் இங்கே என்னென்னா கொஸ்டின்ஸுமே பயங்கர ஓப்பன் எண்டட். அதாவது ப்ராப்பராக வெல் டிஃபைன்டான ஒரு சிலபஸ்ன்றது இல்லாததுனால கொஸ்டின்மே அப்படி தான் இருக்குது. இப்படி தான் கொஸ்டின் கேட்கணுன்ற ஒரு பவுண்ட்ரியும் கிடையாது, எதுவுமே இல்லை. இதுதான் அப்படின்னு எதுவுமே இல்லை. எப்படி வேணால் கேட்குறாங்க, எதை வேணால் கேட்குறாங்க, நமக்கு அது கண்ட்ரோலே இல்லை. அப்போ என்னென்னா என்ன கேட்டாலும் நம்ம எழுதி தான் ஆகணும். படித்தேன் படிக்கலை, சிலபஸில் இருக்குது இல்லை எதுவுமே சொல்ல முடியாது. என்ன கேட்டாலும் எழுதி தான் ஆகணும். ஸோ அந்த ஸ்பான்டேனிட்டி, என்ன கொஸ்டின் எப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஸ்பான்டேனியஸாக எக்ஸாம் ஹாலில் எழுதி நம்ம ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா, அது வந்து கிரேட்டஸ்ட் திங் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் வெளியில் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம பண்ணுறது தானே. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக சொல்லுவேன். என்னென்னா டிஸ்கவரிங் யுவர் ஆல்டர் ஈகோ அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த அம்பி, ரெமோ, அன்னியன் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரு இடத்துல அம்பி, ஒரு இடத்துல அன்னியன், ஒரு இடத்துல ரெமோ. அது மாதிரி நம்ம எக்ஸாம் ஹாலில் ஒரு அன்னியன் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பயங்கரமாக ஆக்டிவாக, பயங்கரமாக மென்டலி அலர்ட்டாக, பயங்கரமாக இருக்கணும். இப்போ என்னென்னா இதெல்லாம் எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க போகிறோன்றதே நம்மளோட ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் தான். நம்ம எந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய ஆன்சர்ஸ் எழுதி பார்க்குறோம், ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட கொடுத்து கரெக்ஷன் வாங்கி சஜஷன்ஸ், அந்த இதை எப்படி நம்ம மெருகேற்றுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஸ்பான்டேனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல எத்திக்ஸ் ஓப்பன் எண்டட் சிலபஸ். இப்போ நீங்கள் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜிலாம் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டாக இருக்கும். இப்போ திங்கர், இமெயில் டர்கிம் சோஷியாலஜி, இல்லை வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு மேக்கியவெல்லி இல்லை தாமஸ் ஹாப்ஸ் அப்படின்னா நமக்கு திங்கர் இவங்க தான் இவ்வளோ தான் சொன்னாங்க, இதுக்குள்ளே தான் கொஸ்டின் வரும்னா ஒரு டிஃபைன்டாக இருக்கும். பட் இங்கே அதெல்லாம் இல்லை. அப்போ ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம எழுதி தான் ஆகணும். அதுக்கு ஆன்சர் ரைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 விஷயங்க, மாஸ்டரிங் த சிலபஸ், இந்த 4 ரூல்ஸ் நல்லா கேட்டுங்க. மாஸ்டரிங் த சிலபஸ் அண்ட் PVQs ப்ராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ், தென் நோட்ஸ் மேக்கிங் வித் ப்ராப்பர் கீ ஜார்கன்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு எக்ஸாம்பிள்ஸ். தென் 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எனஃப் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எத்திக்ஸில் வந்து உங்கள் ஸ்கோர் வந்து ஈஸியாக 120, 125 தாண்டிடும். அண்ட் 130, 135 கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே. பட் அது வந்து உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்ஸ்னால இருக்குது. பட் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை மட்டும் கரெக்டாக பண்ணாலே எத்திக்ஸில் அட்லீஸ்ட் 120, 125ங்கிறது ஈஸியாகவே அடிக்கலாம். ரைட்? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.